ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான பதிவு. வைகாசி மாதம்னு எடுத்துக்கிட்டாலே ஒருத்தருக்கு ரொம்ப விசேஷமான நாள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம். யாருக்கு உகந்த நாள் அப்படின்னா முருகப்பெருமான். ஏன்னா முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் நம்ம வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். சொல்லப்போனால் வைகாசி விசாகம் முருகரோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை அந்த முருகப்பெருமானுக்கு எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணி அவரோட அனுகிரகத்தை நம்ம பெறலாம் அப்படிங்கிற பதிவு தான் இது. அதை விட என்னென்னா 11 நாள் விரதம் இருந்து எப்படி முருகப்பெருமானோட அருளை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற பதிவு இது. முருகப்பெருமான் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வைகாசி விசாகத்துக்கு அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற பதிவு இன்னொரு பதிவாக நான் போடுறேன். இது 11 நாள் விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவு. வைகாசி விசாகம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/6/2025 அன்னைக்கு வைகாசி விசாகம் ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம 11 நாள் விரதம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/5/2025 அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும். வைகாசி விசாகத்தோட 11 நாள் விரதம் கடைபிடிக்க வேண்டிய நாள் 30/5/2025 அன்னைக்கு விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வீடுகளை சுத்தம் செய்து விட்டு பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிடணும். பூஜை அறையில் இருக்க படங்களை எல்லாம் தொடச்சி புதுசாக சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11 நாட்கள் நம்ம மெத்தையில், அதாவது கட்டிலில் படுக்காமல் தரையில் துணி விரித்து, இல்லை நம்மளால் பெட்ஷீட், குளிர்காலம் இல்லை வெயில் காலம் தான், அதனால் பெட்ஷீட் விரிச்சும் கூட நம்ம கீழே படுத்துக்கலாம். தலைக்கு தலையணை வைக்காமல் முருகப்பெருமானோட காலையில் எந்திரிச்சோன்னா கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு, இரவு சாமி வழிபாடு பண்ணிவிட்டு கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் விரதம் கடைபிடிக்கணும். நீங்கள் விரதம் இருக்கிற நாட்கள் அந்த 11 நாள் டெய்லி ஏதோ ஒரு நேரம் காலையிலையோ இல்லை மாலையோ ஏதோ ஒரு நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். காலை மாலை இருவேளையும் வீட்டில் விளக்கு பற்ற வைக்க முடிஞ்சவங்க பற்ற வைக்கலாம். இல்லைன்னா ஈவினிங் அதாவது மாலை நேரம் விளக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். மெயினாக செவ்வாய்க்கிழமை வர அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுனது ரொம்பவே நல்லது. 6 வெற்றிலையில் 6 மண் விளக்குகளை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றி நெய் விளக்கு, அதாவது நெய் தீபம் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். அது கோவில்லையாக இருந்தாலும் சரி, வீட்டிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் 6 நெய் தீபம் வெற்றிலை விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த 11 நாள் விரதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வீட்டில் நீங்கள் செஞ்சு முருகப்பெருமானுக்கு படைச்சாகணும். அதாவது உங்களால் முடியாத பட்சத்துக்கு ஒரு டம்ளரில் பாலாவது, நான் கரும்பு சக்கரை இந்த மாதிரி போட்டு பால் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் வச்சு, பால் பழம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமானது. இல்லை எங்களால் நெய்வேத்தியம் 11 நாள் விதவிதமாக பண்ண முடியும் அப்படின்னு இருக்கவங்க ஒரு நாள் பருப்பு பாயாசம், இந்த மாதிரி பால் பாயாசம், சக்கரை பொங்கல், சுண்டல், இந்த மாதிரி சாமிக்கு நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். 11 நாள் நீங்கள் உணவு எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 11 நாள் 3 வேளையும் விரதம் இருக்க முடியாது நிறைய பேரால். ஒரு வேளையாவது அன்னம் சாப்பிட்டுக்கலாம். அது காலையாக இருக்கலாம், இல்லைனா மதிய நேரம் உங்களால் முடிஞ்ச உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா கோவிலில் கொடுக்குற நெய்வேத்தியம், அதாவது அங்கே கொடுக்குற பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். இல்லை பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். அது உங்களோட உடம்பு வாகு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் விரதம் இருங்க. இல்லை தண்ணீர் குடித்து விரதம் இருக்கிறவங்க இளநீர், ஜூஸ் இந்த மாதிரி குடித்து விரதம் இருக்கிறவங்க இருங்க. ஆனால் ஒரு வேளையாவது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா 11 நாள் யாருனாலையுமே முழு விரதம் இருக்க முடியாது. காலுக்கு செருப்பு போடணும்னு இருக்கவங்க, அதாவது ரொம்ப வயசானவங்க முடியாது அப்படிங்கிறவங்க செருப்பு போட்டுக்கலாம். ஆனால் இந்த 11 நாள் செருப்பு போடாமல் இருக்கிறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் விரதத்தில். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் செருப்பு போடுறத அதாவது பாதணிகள் போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க.
இந்த 11 நாள் விரதத்தில் வந்து கோவிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச, அதாவது அன்னதானத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து வயிறார உணவு கொடுக்கறது ரொம்ப பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 11 நாள் வந்து யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒன்று கல்விக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைனா வந்து சாப்பாடு ஒருவேளை சாப்பாடுக்காவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அதோட பலன்கள் வந்து உங்களுக்கு தான் வந்து விரதத்தோட பலன்கள் வந்து உங்களுக்கு தான் சேரும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் வந்து இந்த 11 நாள் விரதத்தில் வந்து கடைப்பிடிச்சிக்கோங்க. 11 நாள் விரதத்தில் வந்து முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகனோட பாடல்கள். அதாவது நீங்கள் சாமி கும்பிடும் போதாகட்டும், இல்லை கோவிலில் போய் வழிபாடு பண்ணும் போதாகட்டும், வீட்டில் வழிபாடு பண்ணாலுமே சாமி, அதாவது முருகரோட பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இந்த மாதிரி முருகன் பாடல்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் துதித்து முருகனை வந்து மகிழ்ச்சி பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்கும். இப்போ கடன் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டிங்கன்னா அதை வந்து தீர்த்து வைப்பார். ஏன் அப்படி கடன், இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க, முக்கியமாக வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் வந்து முருகரோட பிறந்த நாளாக கருதப்படுறதுனால இந்த டைமில் வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வைகாசியில் இருந்தீங்கன்னா அடுத்த வைகாசிக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து விரதத்தை கடைப்பிடிங்க. முடிஞ்சவங்க வந்து 11 நாள் விரதம் இருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்காக ஒரு 6 நாள் இல்லை ஒரு நாள் அந்த வைகாசி விசாகத்து அன்னைக்கு மட்டுமாவது நீங்கள் விரதம் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 11 நாள் வந்து யாருக்குமே பெரிய தொந்தரவு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம நல்லது மட்டுமே பண்ணுங்க. ரொம்பவே பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த வைகாசி விசாகத்து அன்னைக்கு வந்து இப்போது பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்க இருப்பாங்க, இல்லை முருகர் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறவங்க, விரதம் இருந்து பாத யாத்திரை போகிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது, அதாவது நீங்கள் பாத யாத்திரை போகலை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு முடிஞ்சது மோர், இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, மோர் வாங்கி கொடுக்கறது, நீர் பந்தல் வச்சு தண்ணீர் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி, இல்லை அவங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு பாதணி செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட பலன்கள் கிடைக்கிறதுனால நீங்கள் எந்த வேண்டியிருக்கீங்களோ, என்ன வேண்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாரு. அதனால் இந்த விரதத்தை வந்து நீங்கள் மறக்காமல் கடைப்பிடிங்க. இந்த வைகாசி விசாகத்தை வந்து ஏன் நம்ம கொண்டாடுறோம், எதனால் இவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவு வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்காக ஏன் நம்ம வந்து இப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற பதிவு. ஏன்னா சிவன் பார்வதி 2 பேர்த்த கும்பிடுறத வந்து இந்த முருகப்பெருமானை கும்பிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பலன்கள் வந்து சிவன் பார்வதியோட ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும். அதை வந்து இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட